இப்ப நம்ம இருக்கிறது வந்து கிராண்ட் மதுரை பை ஜிஆர்டி பஜார் ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம இருக்கிறோம். இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிச்சு, அதாவது 7 நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 16 நவம்பர் வரைக்கும் நம்ம வந்து சுவை ஆஃப் சௌராஷ்டிரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வந்து பண்றோம். எதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் பண்றோம்னா வந்து சௌராஷ்டிரன் கம்யூனிட்டி வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இதுல இருந்து குஜராத்ல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்து மதுரையில வந்து செட்டில் டவுன் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெதர் இட் இஸ் க்ளோத் இது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வரும்போது வந்து அவங்களோட ஃபுட்டும் நம்ம தமிழியனோட ஃபுட்டும் வந்து மர்ஜ் ஆகி வந்து தெர் ஆர் யூனிக் டிஷ்ஷஸ் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த யூனிக் டிஷ்ஷஸை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து இது பண்றோம். அது இல்லாம அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் வந்து கொடுக்கணுன்றதுக்காக. ஏன்னா அவங்களோட உழைப்பு எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட மர்ஜாயி நம்மளோட கம்யூனிட்டிஸோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஹைலைட்டா காமிக்கிறதுக்கு இது பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷெஃப் அருணா அண்ட் ஷெஃப் ராகவன் 2 பேரும் வந்து இந்த சௌராஷ்டிரியன் ஃபுட்டோட ஒரு கல்னரி எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம். ஸோ அவங்கள கூட்டு வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணி அவங்க பண்ணும்போதே வந்து நம்மளோட ஸ்டாஃப் வந்து அதில் வந்து தே வில் கெட் ட்ரெயின்டு. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வச்சு வந்து நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த 10 நாள் வந்து ஃபுட் ப்ரொமோஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல வந்து இதில் இருக்கிற பாப்புலர் டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட ரெகுலர் மெனுலையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து நிறைய பேங்க்வெட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து இவங்களோட ஃபுட்டை வந்து நம்ம வந்து வி வில் பி ப்ரொமோட்டிங் இட். ஏன்னா வந்து மதுரையில் வந்து சௌராஷ்டிரன் கம்யூனிட்டி இஸ் வெரி வெரி ஹியூஜ் கம்யூனிட்டி. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அது வரும்போது வந்து வி ஷுட் கெட் ரெடி ஃபார் த திஸ். ஸோ அதுக்காக தான்.